இன்னைக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த விருது கிடைக்கிறதுக்காக முதலமைச்சருக்காக நான் மண்டி போட்டு இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கேன். விருது அவார்டு நான் வில்லியனூர் ஊராட்சி தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறேன். என் பேர் சிவானந்தா. 2013 புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த வேலையை ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளுன்னு போட்டாங்க. அதில் அந்த வேலையை நான் வாங்கினேன். அந்த 2013 என்னோட வேலையை பார்த்துட்டு நான் வெளியில் சமூக பணி நிறைய செஞ்சுறேன். சமூக பணியில் சென்னையில் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு வேலை பார்த்துருக்கேன், கஜாபாலில் வேலை பார்த்துருக்கேன். கொரோனாவில் வந்து இரவும் பகலும் இல்லாத அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அது மட்டும் கிடையாது, மரக்கன்று கொடுத்துருக்குறேன். ஸ்கூலில் ஏகப்பட்ட ஸ்கூலில் வந்து ஏழை புள்ளிலாம் பேனா பென்சில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, எங்கேயாவது பொது இடத்துல இந்த டாய்லெட் யாராவது கழுவலன்னா அதெல்லாம் போய் கழுவேன். ஆனால் என்னோட சமூக பணி கொஞ்சம் இல்லை, அவ்வளோ இருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால பரிந்துரைப்படி வந்து குத்தாலம் ஒன்றியத்தில் வந்து தாலுக்காவில் வந்து 3 வாட்டி இவங்களுக்கு இந்த சிவானந்தனுக்கு முதலமைச்சர் விருது கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் 3 வாட்டி வந்திருக்கு. எங்க குத்தாலத்துலேருந்து யூனியன்லேருந்து 2 வாட்டி அமுச்சு விட்டுருக்காங்க. அதாவது தாலுக்காவிலேருந்து 3 வாட்டி வந்திருக்கு, குத்தாலம் யூனியன்லேருந்து 2 வாட்டி வந்திருக்கு. மொத்தம் 5 வாட்டி பரிந்துரை பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கு. நானும் ஐயா கலெக்டர்கிட்ட நான் மனு கொடுப்பேன், உனக்கு வரும் தாராளம் சொன்னாங்க. இன்னைக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு மண்டி விட்டு ஐயா நம்ம கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். இதை பார்த்து முதலமைச்சர் வந்து நிறைய பேருக்கு நான் செய்யாங்க. இதை போல சமூக பணி செய்கிற முதலமைச்சருக்கு இந்த விருது கிடைக்கிறதுக்காக முதலமைச்சருக்காக நான் மண்டி போட்டு இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்கேன். இதை பார்க்கணும், முதலமைச்சர் இந்த விருதை கொடுக்கணும். ரொம்ப நன்றியா.